பேசுகிறவங்க ரொம்ப எல்லாமே வாழ்த்துன்னு சொன்னாங்க. நான் வாழ்த்தெல்லாம் வரல. நான் எனக்கு வாழ வைக்க தான் தெரியுமே தவிர வாழ்த்த தெரியாது. எப்படின்னா இதில் என்னென்ன தகராறு வரப்போதோ தெரியல. தென்னிந்திய சங்க செயலாளர் நான் இந்த பக்கமும் திட்டு வாங்கணும், அந்த பக்கமும் திட்டு வாங்கணும். இன்னும் ஒரு செக்கு அப்படியே கிடக்குது, யாரும் வாங்க மாட்டாங்க. ப்ரொடியூசர் ஒரு செக்கு இருக்குது சங்கத்திலே. இது மாதிரி எத்தனை செக்கு வாவசி செக் ஆகுதோ சுற்றி வீட்டுக்கும் பேங்க்குக்கும் வீட்டுக்கும் சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? நான் உண்மையிலே இப்படி இருந்தால் சரத் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒருத்தையார் சொன்னாங்க, ரொம்ப நேக்காக பண்ணிட்டாங்க, சிக்கனமாக பண்ணிட்டாங்க. 4 இந்த ப்ரொடியூசரை பற்றி இந்த 4 படம் ஒரே நேரத்தில் பண்ணிட்டாங்கன்னு. இது சிக்கனம் இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லாம் நல்லா ஓடணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு இருக்குது. இது மாதிரி ஃபங்க்ஷன் நடக்காதீங்க சார். இனிமேல் இந்த கேசட் வெளியீட்டுலாம் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா இதை பண்ணால் எவனாவது ஒரு மயிராண்டி போய் கோர்ட்டில் போய் நிற்கிறான், என் கதை இது என் கதைன்னு. எனக்கு பூஜை போடும்போது தெரியாதாடா உன் கதைன்னு? மயிராண்டி முடிவில் தான் தெரியுமா? நான் பேசுவது மயிராண்டின்னு கட்டுவத்தை பேசிட்டாரா? டே என் மூச்சே இருந்தா சிங்கம் கர்ஜிக்காம எப்படா இருக்கும்? உடனே ஒரு இதை பேசிட்டார். நான் போலீஸுக்கு போகிற பார்க்காத போலீஸா பார்க்காத ஜெயிலா? என்னடா இது? எதுக்காக இதை சொல்கிறேன்னா வயது ஏறிடுங்க. ஏற்கனவே இப்போ பக்கத்தில் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் இருந்தார், அவர் போயிட்டார் அனுமதி. நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா 2.5 கோடியில் படம் எடுத்த தப்பிப்பானேன். 2.5 கோடியில் புதுமுகமா? ஆமாம். அப்படின்னா 1 கோடி விளம்பரம் பண்ணணும், 3.5 கோடி, ஒரு 1 கோடி வரும் உங்களுக்கு. வாடா 1 கோடி வருமா? நீங்க 2.5 கோடி அவுட்டு அப்பவே சொல்றாங்க. அப்ப நான் கேட்டேன், தனுஷ் சார் படமா பெருசாக தானே செலவாகும்? ஆமாம். பெரிய விளம்பரம். ஆமாம். எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒவ்வொரு கிரேடுக்கும் விளம்பரம்லாம் உட்காந்து நம்ம தாலி அட வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறதுனா செலவு வந்துருக்குறா வெளியே. போயிட்டு கோர்ட்டில் எப்படி நான் 5 கோடி கட்ட முடியும்? கோர்ட்டில் நான் எப்படி 5 கோடி கட்ட முடியும் கேட்குறேன். நான் உண்மையை சொல்கிறேன். நான் சினிமா ஆளுங்களாம் ஒன்றா சேர்ந்து போய் சீஃப் ஜஸ்டிஸை பார்க்கணும். அவர் காலையில் கையில் விழுந்து, சார் 5 கோடி இன்னைக்கு கட்டுனா எப்படி? அது ஒரு வாரத்தில் கலெக்ஷன் ஆகிறதே தாலி வந்து போகுது. எங்கேருந்து 5 கோடி போய் கட்டுறது? அப்புறம் சரி போனோம் அப்படின்னு அவரு பாவம் நல்ல மனுஷன் நீதிபதி 3 கோடி கட்டுன்னு சொன்னாங்க. நான் தான் சொல்கிறேன், இப்போ இனிமேல் படம் எடுக்கிறதா தான் வீட்டு பத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரிலீஸ் ஆகிற டைமில் ஒரு மாதிரி என் கதைன்னு சொல்லுவான், அவனுக்கு ஒரு பதில் சொல்லணும். அப்புறம் வருதா இல்லையா வருது. என்னடா கதையெல்லாம் அப்படிதான். ஜேம்ஸ் பாண்ட் கதையை திருட முடியாது சனியை. ஆனால் அது வேற ரூபத்தில் திருடி ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் பேர் வாங்கிட்டு போயிட்டாரா? அவருனால யாரா கேஸ் போட்டீங்க? கைத்தறிச்சல பேசினா கைத்தட்டெல்லாம் இருக்கு. பாவம் ரவிக்குமார்லாம் செத்து போயிட்டான் மனுஷன். எங்க 5000 பேர் டெய்லி மேய்க்கிறது, 5000 மனுஷன் நடிக்கலாம். அங்க போ, இங்க போ. இவர் தமிழ் டைரக்டர், அங்க போன கன்னடத்துல பேசுறான் அனங்கூரா. அவங்கிட்ட போய் இவரு கன்னடத்துல என்ன அப்படின்னு திட்டாரு. அவனுக்கு அந்த 7 புரிஞ்சு போய் ஓகே சார் சொல்றான். மற்ற 2 ஐட்டமும் புரியல அவனுக்கு. ரஜினி சார்லாம் கோவில்களில் ஷூட்டிங் எடுக்கிறோம் சத்தியம் பண்ணிட்டு உள்ள விட்டாரு இவரை ரவிக்குமார். எனக்கு கட்டவத்தெல்லாம் பேச விட்டாரு. நான் சொன்னப்ப நான் இருக்கலாமான்னு கேட்டேன். ஏன் பாருங்க கேட்டேன். சார் அவன் வந்து மூச்சு விட்டுறது அப்படிதான் சார் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னேன் அவருக்கு. அதான் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த 5 படம் அப்படி பார்த்தாலே இல்லை. பாம்பு சட்டன் போட்டுருக்காங்க. அந்த ஹீரோ இருக்காரு, அவருக்கு செல்லுமணி ஐடியா சொன்னார். 10 வருஷம் சின்ன ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கு மட்டும் நடிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகவே முடியாது. அப்போ எப்படியா காசு சேர்த்து வீடு வாங்குறது? வேறு வீடு இருக்கும்போது சம்பாதிச்சாதான் உண்டு. 6வது நாள் காணாம போயிடுறோம். நம்ம வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ண ஓடுமா, திங்கக்கிழமை ஓடாது. என்னங்கடா கதை?
சினிமா போஸ்டர் அடிக்கிறவங்ககிட்ட போய் 100 நாள் ஆடுறான்னா 100க்கு எவ்வளோ சைபர் சார்ன்னு கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். உனக்கு அந்த அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீ கேட்காத பாபி, நீ நல்லா சம்பாரிச்சுக்க, மரியாதை கொடு, ஆனால் சம்பாரிச்சுக்க, எல்லாருக்கும் மரியாதை கொடு, பழைய ஆளுங்கெல்லாம் பார்த்து வச்சுக்க, என்னெல்லாம் பார்த்து வச்சுக்க. அதுக்காக சொல்கிறாங்க. ரவிக்குமார் பட்ட கஷ்டத்தை பார்த்தா சின்ன பையன் மாதிரி ஓடி ஓடி டேம் மேலே ஏறுறது, கீழே வர்றது, ஐயோ 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 சாமி, அது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு டைரக்டர் சின்ன பையன் மாதிரி பம்பர மாதிரி சுற்றி எடுத்தார். உடனே இங்கே மேடம் இப்போ உட்காந்துட்டு பேசுகிறேன். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு டேம்ல ஏறியும் இறங்கியும் அந்த மனுஷன் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சஸ் இருந்தாலே, சென்டர் ஆஃப் ஆக்சஸ் எல்லா ஹீரோமே சொல்றேன். படத்துக்கு அந்த ஹீரோ டேட் கொடுத்தாங்க எங்களுக்குலாம் வேலை. அப்படிப்பட்ட இடத்துல இப்போ போய் ஒருத்தவன் அப்படியே பரவாயில்ல கொஞ்சம் நீளமா இருக்கு. எது நீளமா இருக்கு? அது கேட்க தோணுதா இல்லையா? அவ்வளோ வயிறு எரியுது எனக்கு. சத்தியமா பெரிய படம். இந்த பாம்பு சட்டை இந்த இந்த என்ன நம்ம குடும்பம் அந்த பிள்ளை இந்த ஹீரோவை போட்டிருக்கோன்னா நடிகர் தளத்துக்குடைய பேருன்னா எம்ஆர்ஆதவுடைய பேரை மாதிரி தான். அது நம்ம அப்படி கணக்கு தான். அதெல்லாம் ஏன்னா நம்ம குடும்பம் தான். நம்ம போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் டைரக்ஷனு என்னெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. இல்லை நான் ஏதாவது பேசிடணும்னு. ஏன்னா அவங்க அப்பாவெல்லாம் நல்லா தெரியும், புள்ளியும் தெரியும், சின்ன வயசுலேருந்து தெரியும். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாப்பில்ல. என் பஞ்சு பசங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் இல்லை விஜய், அதனால தான் கூப்பிட மாட்டோம். ரொம்ப தெரிஞ்சு போச்சு இல்லை, பர்சனலாக கொஞ்சம் தெரியும் என்ன. அதனால வேணாண்டா ஓம்பு வேற வாய் வச்சு அதெல்லாம் வராது வாய்ப்பு. சண்டை மாறுறது வரலன்னா சண்டை மாறுறது தான் அவ்வளோதான். அதனால சண்டை மாட்டில் சரி வா, வழி இல்லை, வா வா வா. எதுக்காக சொல்றேன்னா, எப்படி ரஜினி சார் ஃபிளாஷ்பேக்கில் ரவிக்குமார் பயங்கரமான ஆள். அந்த லிங்கா படத்தில் முதல்ல யங்கா இருப்பார்ல ரஜினி சார், ஃபர்ஸ்ட் அறிமுகத்தில் அந்த கும்பலோட என்ன போடல. வயசு சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை காமிக்கிறார் பாரு, அதுல என்ன போடுறாங்க. ஏன்னா பழைய சோறு போட ஒரு லிஸ்ட், ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஆமாண்டா இது சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி தாங்க விஜயகுமார், ராதாரவி அவங்களாம் இருக்காங்க பாருங்க. நம்மளை போட்டு விட்டாங்க, திறமையில போட மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன். சண்டை மாறுதம்லாம் சரத்சாரை பத்தி சார்லி கதை சொன்னாரு நியூ காலேஜில். கிடையாது, அது பெரிய போராட்டத்துக்காக அந்த மனிதன் சட்டையை கட்டி பஸ்ஸுக்கு முன்னாடி நின்னார். நான் தான் அந்த போராட்டத்துக்கு தலைவன், ஊர்வலத்தில் தலைவன் நான். நாங்கள் 2 பேரும் பேசணும். என்னை விட ஒரு ஜூனியர் காலேஜில். எனக்கு வயசு இப்போ 61, அவருக்கு 23 இருக்குமா வயசு. 25 2 வருஷம் அதிகமாகிடுச்சு. இவர் எப்படியே விட்டா தாய் கருவிலே பூந்துருவாரு. அவ்வளோ சின்ன பையன் மாதிரி இல்லை. நான் என்ன நினச்சிக்கிறேன், இவருக்கு என்ன ஒரு வயசு என்ன செய்யணும், நமக்கு அந்த படியில் யாரும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படி போயிட்டு அப்படியே சக்கு 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 சக்குன்னு என்னமோ செஞ்ச பசங்க, சின்ன பசங்க பூரா 6 பேக்ஸ் தான், இவர் 10 பேக்ஸை ஏற்றிக்கிட்டு வராரு. ஐயோ எப்படிதான் குறைக்கிறாரோ, நினச்சா ஏற்றுறாரு, நினச்சா இறக்குறாரு. விஜயகுமாரனுக்கு தெரியுது. அது நான் என்ன சொல்றது, இந்த வேஷம் பண்ணுறாரு பாருங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த தலைப்பா கட்டியே தான் இருக்கணும்னு சொன்னது நான். ஏன்னா நான் சொன்னேன் ஸ்டைலிஷாக இருக்கார் ஆள். அவர் அந்த சூட் ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு ஷூட்டிங், சூட் என்ன ஸ்டைல் அப்படியோ முதல்ல பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் தான் விட்டாருங்க. அவர் என்ன அழகாக சூட்டை பிடிக்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இல்லை என்னெல்லாம் கேட்டாங்க ஃபைட்டுக்கலாம். நான் சொன்னேன் சார் அதுக்கெல்லாம் நான் வரல, இது வரைக்கும் பண்ணுவேன், இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க, இதுக்கெல்லாம் சம்பளம் தராதிங்க, இதை மட்டும் கொடுங்க சம்பளம், வாங்கி போகிறேன், செஞ்சு கொடுக்குறேன், அவ்வளோதான் என்னால் முடியும். நான் கூட இந்த பரத் இருக்குது நேபாளி படம் பார்த்துட்டு எத்தனை வாட்டி பாராட்டி பேசுகிறேன். பரத் வருது அப்படி வருது, சும்மா வருது. நமக்கு இதெல்லாம் செய்யறதுலாம் முடியாது, ஏன்னா கண்ட இடத்துல அரைச்சி விட்டாங்க நம்மளை. பைபாஸ் அது இது சரி எல்லாம் வந்துடுச்சு. அஜய் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு. ஆனால் இந்த சண்டை மாறுதம் இன்னும் பிரமாதமாக ஓடி நல்ல பேர் கிடைக்கணும், எங்களுக்கெல்லாம் நிறைய படம் வரணும். எனக்கு
ஏன்னா நான் நடிக்கிறேன்னா இல்லையான்னு பார்க்க வருவாங்களே இந்த மாதிரி டேரக்டர்லாம். இப்போ புது டேரக்டர்லாம் வந்து பார்க்க வருவாங்கல்ல, இவன் நடிச்சிருக்காங்க, இவன் யார், இதாங்க ராதாரி, அதனால நான் பார்க்க போகிறேன். அது மாதிரி இப்போ இந்த பாலாஜி மோகன் டைரக்ஷன் இப்போ மாறின்னு நம்ம தனுஷ் தம்பி நடிச்சிருக்காரு. அது டெஃபினட்டாக பிரமாதமாக ஓடும். நான் தனுஷ் அன்னைக்கு பேசும்போது சொன்னேன், இப்போ ஒரு சின்ன தகராறுக்காக பேசினார். நமக்கு அப்படி தானே கூப்பிடுவாங்க, தொழிலில் விட்டுருவாங்க, பஞ்சாயத்து கூப்பிட்டு. நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஆகிட்டேன், நாட்டவன் மாதிரி ஆகிட்டேன். தனுஷ் சார் ஃபோன் பண்ணி சொன்னோடனே நான் சொன்னேன், தனுஷ்மா நான் பார்த்தேன், ஏன்னா குழந்தையிலேருந்து நான் பார்த்த பிள்ளை தானே தனுஷ். அப்புறம் தனுஷ் சொன்னேன், ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேம்மா. ஏப்பா நீ ஏப்பா எனக்கு கூப்பிட மாட்டேற, குட்டி படத்துக்கு பிறகு குட்டியில் நான் ஒரு நல்லா நடிக்கலையோ இருக்கேன். அப்படிலாம் இல்லைண்ணே, நீங்கள் இப்போ நீங்கள் நடிக்க மாட்டீங்களோன்னு நினச்சியோ, நடிப்புதான் நமக்கு. என் வீட்டில் சிமெண்ட் செங்கல்லேருந்து நடிப்பு மட்டும்தானே ஒளி, வர தொழிலே தெரியாது எங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், உடனே வந்துடுறேன். எத்தனை வாட்டி ஊன்னு முட்டி இப்போ கூட போய் முட்டிட்டு வந்தேன். தம்பி நான் அது இப்போ பெரிய நடிகை ஆயிடுச்சு இல்லை அப்படி சொன்னேன். என்ன அமைச்சிருச்சு, என்ன விட்டா இவன் வேறு ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் சொன்ன வார்த்தையை டெஃபினட்டாக அவர் மாறி மாறி சொல்ல மாட்டார். ஏன்னா படம் பேர் மாறி தான் நல்லா படம் எதிர்பார்க்குறேன், படம் நல்லா வரும். ஏன்னா அவர் ஆறு காலத்துலலாம் நான் பார்த்துட்டு அசந்துட்டேன். ஆஸ் அ கேரக்டர் ஹி வாஸ் லிவிங் இந்த கேரக்டர். ஆறு காலத்துலலாம் நான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்தேன் ஒரு இலங்கை நண்பருக்கு. அதனால் அப்போ அவருக்கு என் நேரமே அப்படி, அவருக்கு அவார்டு கிடைச்சிருச்சு, நம்மளை விட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த பாம்பு சட்டையெல்லாம் தன் மனோபாலா எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் நல்லபடியாக எடுத்து அவராது போடுறாருன்னு பார்த்தா இப்போ தான் நடிகை சங்கத்தில் ரிசைன் பண்ணிட்டார், கோச்சிக்கிட்டு. இப்போ போட மாட்டாரான்னு தீர்மானத்தில் வந்துட்டேன். ஆக இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறோம். அதனால் அந்த படம்லாம் நல்லா வெற்றி அடைஞ்சு நல்லா ஓடணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து இதை பெருசாக விளம்பரம்லாம் பண்ணாமல் டக் டக் எவ்வளோனாவது ஒருத்தர் இருப்பான் இந்த கூட்டத்தில். பாம்பு சட்டை கதையை நல்லவேளை டைரக்டர் ஒரு லைனில் சொன்னார். முழுசாக சொன்னார்னு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முழுசாக சொன்னார்னா ஒருத்தர் எழுச்சிடுவான், ரெடி போயிடுவான். அது என்னுடைய கதை தான். அது யார் கேட்குறா உங்கள் கதையா, எந்த காலத்தடா சொல்லியிருக்கீங்க கதை? கஷ்டப்பட்டு உருவாக்கின மனுஷங்களை போய் தொந்தரவு பண்ணி சிரமம் பண்ணி புழிஞ்சு சாபத்தை வாங்கிக்காதீங்கடா. நாட்டில் எம்ஜிஆர் காலத்தில் இப்படி கிடையாதுடா. புரட்சித் தலைவர் காலத்தில் செஞ்சுருந்தேன்னா மௌனை கரெக்டாக இருந்திருக்கும். நடிகர்கள் காலத்தில் செய்கிறாங்க. அப்போல்லாம் படங்கள் அழகாக வந்தது. எவ்வளோ சொல்லலை பாவமொழி பியாங்கிறது மௌனம் முடிஞ்சிருங்க. இது ஒன்று சொன்னோம்னா ராதா ரவி கொலை மிரட்டல் என்ன ஊரோ நாசமாக போகிறாங்க. எழுதி விடுறேன்னா ஒன்னே ஒன்று சொல்கிறேன், எப்பயுமே இந்த கதையை சொல்லுவேன், சொல்கிறேன் திருப்பி. மற்ற ஹோட்டலில் ரூம் எடுக்க ஒரு ஆள் வந்தான். 100 ரூபா கொடுத்தா தான் ரூமை போய் பார்க்க முடியும்னு சொன்னாங்க ஹோட்டலில். மேனேஜர்கிட்ட 100 ரூபா கொடுத்தா ரூமை பார்க்க போயிட்டான். மேனேஜர் உடனே இந்த 100 ரூபா எடுத்துகிட்டு ஓடலாம் திடுன்னு. எங்கன்னா ஆட்டுக்கறி கொடுக்குறான் பார், சப்ளை பண்ணுறான் பார், அவங்ககிட்ட யோ நீ நேற்று ஆட்டுக்கறி கொடுக்கும்போது 100 ரூபா பேலன்ஸ் இருந்தா இன்னும் 100 ரூபா கொடுத்துட்டு ஓடி வந்துட்டான். கடந்து போயிடுச்சு. அவன் நேராக ஓடி போய் என்ன செஞ்சான், தீனி கொடுக்குறான் பாரு ஆட்டுக்கு. அவங்ககிட்ட போய் நீ தீனி கொடுக்கும்போது நேற்று 100 ரூபா கடன் இந்தா 100 ரூபா கழிஞ்சிருச்சு சொல்லிட்டு அவங்க ஓடி வந்துட்டான். இந்த தீனிக்கு ஓனர் என்ன செஞ்சான், 100 ரூபா எடுத்துக்கிட்டு தாசி வீட்டுக்கு போனான். தாசி வீட்டுக்கு போய் நேற்று அவனோட இருந்தேன்ல ஒரு 100 ரூபா கொடுக்கல, இந்தா கொடுத்துட்டு வந்துட்டான். இந்த தாசி இந்த ஹோட்டலுக்கு ஓடி வந்தா, எவ்வளோ நேற்று நைட் நான் ரூம் போட்டேன் பாரு, 100 ரூபா கொடுக்கல, இந்தா 100 ரூபா கொடுத்த உடனே மேலேருந்து ரூம் பார்த்தவன் வந்தான். எனக்கு ரூம் பிடிக்கல பண்ண 100 ரூபா வாங்கிட்டு போயிட்டேன். ஆக எல்லாருடைய கடனும் தீர்ந்தது, ஆனால் கையில் காசு இல்லைடா எவன் கையில். இதுதான் இன்னைக்கு சினிமா, இதுதான் இன்னைக்கு சினிமா. எல்லாம் கடன்லாம் தீர்ந்து எல்லாம் இருக்கு, கையில் நிற்கலையடா காசு. அதனால தயவு செய்து ஓடுற படத்தை ஓட விடுங்க. சும்மா நம்ம ஆளுங்களே இம்சை பண்ணாதீங்க. இது என் கதை உன் கதை. எல்லா கதையிலையும் தான் அப்பா அம்மா இருக்காங்க. தியாகராஜ பாகவதர் காலத்தில் படம் பார்த்தேன், அப்பா அம்மா இருக்காங்க, கேஸ் போடலாமா? என் கதையில் அப்பா அம்மாவை திருடி வச்சிருக்காங்க. அப்பா அம்மா இல்லாம எப்படா? அப்பா அம்மா இல்லாம நீ எப்படி? அதுக்காக சொல்றேன், தயவுசெய்து இந்த முதல்ல டைரக்டர் யூனியன்ல கூட அன்னைக்கு பேசணும் சொன்னாங்க. இந்த கதை திருட்டுன்னு வர்றத முன்னாடி ஃபைட் பண்ணுங்க.
ஃபஸ்ட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி அன்னைக்கு ஃபைட் பண்ணு, டைம் இருக்குது எங்களுக்கு பேசுறதுக்கு. பூசணிக்காய் சுற்றுற அன்னைக்கு பேசுகிறீங்க, எப்படி டைம் இருக்கும்? சினிமா வாழ வேண்டும், சினிமா வாழ்ந்தால்தான் நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறி பப்ளிக் தயவுசெய்து தேட்டரில் போய் படம் பாரு, திருட்டு வீடியோ போட்டு பார்க்காத, தப்பு. ஏன் நான் சொல்கிறேன்னா, உன் பொண்டாட்டிலாம் பதிவிரதையாக இருக்கணும், அப்போ தான் பெருமை உனக்கு. அதே மாதிரி நீ தேட்டரில் வந்து பார்த்தா தான் எங்களுக்கு பெருமை, பதிவிரதையாக நாங்கள் இருக்க முடியும். அதனால் சொல்கிறேன், சாபத்தை வாங்கிக்காத எங்ககிட்டேருந்து. ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்துறது நான். முதல்ல வீட்டு வாடகை தான் தரமாட்டாங்க, வீட்டு வாடகைக்கே தரமாட்டாங்க நம்ம சினிமாக்காரனுக்கு. இப்போ பார்த்தா சினிமாக்காரன் உள்ள 30 ரூபாவில் பார்த்துட்டு போயிடுறான். நம்ம பண்ண இதெல்லாம் நட்டமாகுது எல்லாம். அதனால் தயவுசெய்து புதுசாக வந்திருக்கிற நடிகர்கள் சம்பளத்தை வெறும் ஏற்றி நல்லா சம்பாரித்து நல்ல வீடு வாசலோடு வாழ வளமுறை. நன்றி.